So good evening students. Today we will see the current affairs analysis dated from 8th to 12th Feb 2025. The first article related to the Civil Liability for Nuclear Damages Act. So ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2010 this act was introduced. இதை வந்து இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ண இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா யூஎஸ் அண்ட் ஃப்ரான்ஸுக்கு பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணுறாரு. ஸோ யூஎஸோட 2005 வி சைன்ட் நியூக்ளியர் டீல். அதுவும் வந்து பெரிய அளவில் இன்னும் பலன் கொடுக்கல. ஸோ அது வந்து ஸ்டாலில் இருக்குது. அது மாதிரி ஃப்ரான்ஸோட நிறுவனம் ஜேதப்பூரில் இருக்கக்கூடிய பிளான்ட்டும் இன்னும் முடியலை. ஃப்ரான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ அதில் சேஞ்சஸ் பண்ணி நியூக்ளியர் எனர்ஜியில் நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை கொண்டு வருவதா இப்போ இருக்கக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்டர் தட் இஸ் ரஷ்யா, கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய த சப்ளையர் அண்ட் தென் ஆப்ரேட்டர் இஸ் ரொஸ்டம். ரொஸ்டம் அப்படின்ற நிறுவனம் அவங்க மட்டும்தான் ஒன்லி ஃபாரினர் ஆப்ரேட் பண்ணுறது இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜி. சரியா? ஸோ there is a company called as Electric de Ferté. இது வந்து ஜப்பானோட நிறுவனம். இந்தியாவில் ஜேதப்பூர் அப்படின்ற பிளான்ஸில். அதே மாதிரி வெஸ்டிங் ஹவுஸ், தோஷிபாவும் வெஸ்டிங் ஹவுஸ் அப்படின்ற நிறுவனம் ஆந்திர பிரதேஷில் குவாடா அந்த ஏரியாவில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ், அதுவும் ஸ்டாலில் இருக்குது, இஷ்யூஸில் இருக்குது. ஏன்னா சிவில் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் சப்ளையர்ஸ் மேலே லைபிலிட்டிஸ் போடுவாங்க. ஸோ சப்ளையர்ஸ் ஆர் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கலாம். அதுக்கு ரீசன் இப்போ அவர் போயிருக்கக்கூடிய மீட்டிங்ஸ், அதில் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது சொல்லப்படுது. அதுக்காக அதை அனௌன்ஸ் பண்ணாங்க பட்ஜெட்டில். இதை நம்ம இந்த ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான ரீசன் 2010 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் அப்போசிஷன் ஃப்ரம் தி பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ரீசன் என்னென்னா ஜப்பானில் நடந்த ஃபுகுஷிமா நியூக்ளியர் ரியாக்டர் ப்ராப்ளம், அங்கே சுனாமினால் ஏற்பட்ட இந்த ப்ராப்ளம். அது மாதிரி இந்தியா வந்து போபால் ட்ராஜடி. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ தே ப்ரொட்டஸ்டட் அண்ட் ஃபைனலி த ஆக்ட் வாஸ் பாஸ்ட். சரியா? அன்றைக்கி அதனால தான் கொண்டு வந்தாங்க இந்த ஆக்டை. ஸோ இனிமேல் இது மாதிரியான விளைவுகள் வரக்கூடாது. ஸோ ஏன்னா அன்றைக்கி போபால் ட்ராஜடியில் அந்த கம்பெனி ஓனர் அவருக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் ஓடிட்டார். அந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்தாலுமே அந்த கம்பெனிக்கு இன்றைக்கி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இதை கொண்டு வந்தாங்க. பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது தடுத்துருக்கு அப்படின்றதும் உண்மை. ஸோ அப்போ அது என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது we need to wait and see. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ஸோ அது படிக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இதில் நான் உங்களுக்கு சொன்னது 5080 மெகாவாட்டா, அதில் ஒரு ரியாக்டரோட தான் நான் கம்மியாக சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணலை. 5780 மெகாவாட், 21 நியூக்ளியர் ரியாக்டர். we having 22 nuclear reactor, that is 6780 மெகாவாட். இதை ஆட் பண்ணிக்கோங்கண்ணா. போன கரண்ட் அஃபேர்ஸில் நான் போட்டது. தென் ரெப்போ ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. 6.5லேருந்து 6.25. மானிட்டரி பாலிசி டிசிஷன் எடுத்திருக்காங்க. தட் இஸ் 4:2 ரேஷியோ. அதில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ தே ஹேவ் டேக்கன் த பாலிசி. நவ் தெர் இஸ் அ லோ க்ரோத் அண்ட் லோ இன்ஃப்ளேஷன். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். ஹை க்ரோத் அண்ட் லோ இன்ஃப்ளேஷன் தான் என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க ஆர்பிஐ? ஹை க்ரோத், லோ இன்ஃப்ளேஷன்.
high growth, high inflation. முடிஞ்ச பிறகு வந்து மீட் பண்ணுண்ணா. Contractionary policy, low growth, low accommodate na. Explain it. எப்படின்னா தெரில. Come on, tell them. Low growth, low inflation. Money supply increase பண்ணணும். So expansionary policy. முடியட்டும். The next, low growth, high inflation. So that is stagflation. What they will do? Government plus expansionary policy பண்ணுவோம். ஸோ இப்போ லோ க்ரோத், லோ இன்ஃப்ளேஷன். அதனால தான் ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க, மணி சப்ளை அதிகப்படுத்துறதுக்காக. The next article, Tropos அப்படின்ற எக்ஸசைஸ். It is conducted between Indian Navy, Indian Army, Air Force, அப்புறம் ICJ, Indian Coast Guard, இந்தியன் ஓஷன் ரிம் ஏரியாவில் நடத்திருக்காங்க, ரீஜனில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் இயர்லி எக்ஸசைஸ். ஃபெப்ரவரிலேருந்து மார்ச் வரைக்கும், ஜான்லேருந்து மார்ச் வரைக்கும் நடைபெறாரு. ஜானா ஜானியன்லேருந்து. ஓகே. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி மார்சிபியல்ஸ். அதில் வந்து கங்காருவோட ஐவிஎஃப் பண்ணியிருக்கார் ஒரு சயின்டிஸ்ட். 28 எம்ப்ரியோஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கார். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ மார்சிபியல்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பெற்றுக்கும் ப்ளசண்ட்டாக இருக்காது, தொப்புள் கொடி உறவு இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு பவுச் இருக்கும் வயிற்றுக்கு பக்கத்தில். அந்த பவுச்சுக்குள்ளே குழந்தை மீன்ஸ் மேமல். டோன்ட் சி அனி ஹியூமன் பீயிங்ஸை மாதிரி பார்க்காதீங்க. நீ குழந்தைன்னொன்னே மார்சிபியல்ஸ்ன்றது கங்காரூஸ் அண்ட் எக்ஸாம்பிள். கோலா கரடி, பீர் பார்த்துருப்பீங்க, கோலா பீர், பீர் இல்லை பீர், கோலாஸ் பார்த்துருப்பீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த அதெல்லாமே மார்சிபியல். அதுக்கு ஃப்ரெண்டில் ஒரு பை இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் பர்த். ஹியூமன்ஸ் வந்து 10 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி தான், 10 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி தான், 10 மந்த்ஸ் ஆகும் குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு. மார்சிபியல்ஸை பொறுத்த வரைக்கும் 10 மந்த்ஸ் ஆகும். அதில் 8 மந்த்ஸுக்கு முன்னாடி பிறந்தா அது குறப்பிரசவம் அப்படின்னும். 8 மந்த்ஸ் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி, அதுக்கு லேட்டாக பிறந்தா கூட குறப்பிரசவம் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்ட் தானே? அப்போ அதை குழந்தைய வந்து இன்குபேட்டரில் வைப்பாங்க. அதே மாதிரி அது தொப்புள் கொடி உறவு அதெல்லாம் கட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் குழந்தை வந்து நேரமே பிறந்துடும். இதுக்கு நேரமே பிறந்துடும். இட் இஸ் மார்சிபியல்ஸ் இதோட குட்டி. அப்புறம் அது வெளியில் வராது, இந்த பைக்குள்ளாடி இருக்கும், அங்கே வச்சு ஃபீட் பண்ணும். ஸோ யூ கேன் see here, இதுதான் அதோட வெரைட்டிஸ். சரியா? That's about the articles. The next article 200, assent to the bill, governor. So article 200, ஸோ அவருக்கு மேலே ஒரு கேஸ் இருக்குது. article 200. ஸோ படி அவர் வந்து பில்லை வந்து அசென்ட் பண்ணணும். he can send it back, send back, withhold assents. withholdன்றது இட்ஸ் நாட் லைக் பாக்கெட் வீட்டோ. அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், as soon as possible he need to return it back. withholdனா அவர் ரிஜெக்ட் பண்ணுறது ஈக்குவலண்ட். பாக்கெட் வீட்டோ பயன்படுத்தக்கூடாது சொல்லிட்டேன். ஸோ திருப்பி ஒரு வாட்டி ரெக்கமெண்டேஷனில் வருது அப்படின்னா, சென்ட் பேக் பண்ண பில் வந்து ரெக்கமெண்டேஷன் ரீகன்சிடர் பண்ண வருது அப்படின்னா he need to bound to sign. சரியா?
அடுத்து 201. ஸோ சில பில்ஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுவாங்க. எந்த பில்ஸ் எல்லாம் பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுவாங்க? அண்டர் ஆர்டிக்கிள் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பட்ஜெட் பாஸ் பண்ணும்போது மணி பில் கேன் பி ரிசர்வ்ட். அது மாதிரி ஆர்டிக்கிள் 31A. அப்புறம் எனி பில் தட் வயலேட்ஸ் டிபிஎஸ்பி அப்போஸ் பண்ணும்போது வேறு சென்ட்ரல் லாவை வயலேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை பாஸ் பண்ணால் சென்ட்ரல் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக, அப்புறம் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக செஷனிஸ்ட் மூவ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலும் அந்த பில்லை வந்து அவர் ரிசர்வ் பண்ணலாம் டு தி பிரசிடென்ட். பிரசிடென்ட் கேன் ரிஜெக்ட் த பில், பிரசிடென்ட் கேன் கிவ் அசென்ட், பிரசிடென்ட் கேன் சென்ஸ் த பில் பேக். பிரசிடென்ட் வந்து திருப்பி அனுப்பின பில்லை திருப்பி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணி அனுப்பலாம். பிரசிடென்ட் தான் போடணும், வெதர் இஸ் பவுண்ட் டு சைன் ஆர் நாட் பவுண்ட் டு சைன். நாட் பவுண்ட் டு சைன். சரியா? ஓகே, தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் 201 படிச்சுக்கோங்க. த நிதி ஆயோகோட சவல் அம்பினி ஸ்கீம், பெண்களுக்கான உமன் என்டர்பிரனர்ஷிப், பெண்கள் தொழில் தொடங்குறவங்களுக்கு அசாம், மேகாலயா, மிசோரம் இந்த மாநிலங்களுக்கு மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப் அது கீழே தான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து தொழில் தொடங்குறவர்களாக மாற்றுறதுக்காக. தென் பிஎம் விகாஸ் நெக்ஸ்ட் ஸ்கீம். பிஎம் விகாஸ் இது வந்து நியூலி இன்ட்ரடியூஸ் ஸ்கீம். பிஎம் விர்ஷாத், படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிஎம் விர்ஷாத் கசம் விர்ஷாத் கா சம்வர்தன் சாரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிஎம் விர்ஷாத், பிரதான் மந்திரி விர்ஷாத் கா சம்வர்தன் அப்படின்ற ஸ்கீம். ஆக்சுவலாக மைனாரிட்டிஸுக்கான ஸ்கீம் இது. ஆல்ரெடி வி ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். சிகோஆர், உஸ்தாத், ஹமாரி தரோர், நை ரோஷினி, ரை மன்சில், ஸ்கில் டெவலப்மெண்ட் பெண்களுக்கு, அது மாதிரி மைனாரிட்டி பீப்புள் வேலை வாய்ப்புகளை பெறுறதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட். நை மன்சிலெலாம், நை ரோஷினி, நை மன்சில்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியா. ஸோ அதையெல்லாம் இப்போ ஒன்றிணைச்சு 5 ஒன்றிணைச்சு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. தான் பிஎம் விராசத் கா சம்வர்தன் ஸ்கீம். சரியா? ஸோ இது அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். என்ன பர்பஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் enough ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். த நெக்ஸ்ட் என்ன பர்பஸ்? ஸ்கில் டெவலப்மெண்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் சவுத் கோஆப்ரேஷன். அதில் இந்தியா வந்து கிளைமேட் சேஞ்ச் அடிப்படையில் என்னென்ன பெனிஃபிட் அடைய முடியும், இந்தியாவுக்கு அதில் என்னெல்லாம் கெயின் இருக்குது. ஸோ 6.2 ஆஃப் தி பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட், கார்பன் ட்ரேட் மார்க்கெட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் த 3rd largest green house gas emitter in the world. 45% நம்ம குறைக்கணும் 2030க்குள்ளாடி. நம்ம இப்போ நடந்த மீட்டிங்கில் வச்சது 1 trillion ஆனுவல் ஃபண்டிங் வேணும் உலக கண்ட்ரீஸுக்கு, டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு. ஸோ வி ஆர் ஃபாலோவிங் கார்பன் கிரெடிட் மெக்கானிசம். வேர்ல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண முன்னாடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் கார்பன் கிரெடிட் மெக்கானிசம், எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட், அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி. இதெல்லாமே நம்ம இங்கே ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சவுத் கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளோட உதவியோட ரினியூவபிள் எனர்ஜியில் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்ம ஃபண்டிங்காக பண்ணாமல், சாரி வேர்ல்டு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரிஸை பார்த்துட்டு இல்லாமல் நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்ரிக்கா போன்ற கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிளைமேட் க்ளீன் ப்ராஜெக்டில் அது மாதிரி ஜாயின்ட் கிளைமேட் ப்ராஜெக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஜப்பான் போன்ற நாடுகள் கூட சேர்ந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதில் வரக்கூடிய வருமானங்கள் அதை வச்சு நம்ம ட்ரான்சிஷன் பண்ணிக்கணும். ஆஃப்ரிக்கா இஸ் ரினியூவபிள் எனர்ஜியில் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ அங்கே வந்து நம்மளோட ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அங்கே அதிகப்படுத்திக்கலாம். அதன் மூலமாக நம்ம வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி அதன் மூலமாக அதை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? ஸோ அது சவுத் கோஆப்ரேஷனில் வி ஆர் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி சவுத் ஏரியாவில் இருக்கிறதுல. சவுத்துன்னா தெரியும்ல. ஸோ புவர் சைபர் செக்யூரிட்டி இன் இந்தியா, அதில் நான் எல்லாம் சர்டன் எல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும். டினையல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ்னால் என்னது? கம்ப்யூட்டர் இன்ஜினியர்
இப்போ முடிஞ்சாங்க. தென் அது நாங்கள் அப்படி சொல்லலாம், டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்றது. பட் ஹவு யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஓகே. ஸோ இது வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஃபிஷிங் இருக்குது, விஷிங் இருக்குது. சரி, அது மாதிரி டிஓஎஸ்ன்ற டினையல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் யூ ஹேவிங் ஏ யூபிஎஸ்சி பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரே நேரத்தில் நிறைய பேர் அப்ளிகேஷன் போடும்போது என்ன ஆகும், சர்வர் வந்து போடணும். ஸோ இதை தான் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட் கம்பெனி, அமேசான் கம்பெனி இஸ் தேர். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸும் மாறி மாறி பண்ண வாய்ப்பு இருக்குது. பிக் பில்லியன் டேஸ், கிரேட் இந்தியன் சேல், இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி பீப்புள் வில் ரன் ஃபார் ஆஃபர்ஸ். அப்போ அமேசானுக்குள்ளே போகும்போது சர்வர் பிஸியாக இருந்துச்சுன்னா வாட் யூ வில் டூ, யூ வில் ஆட்டோமேட்டிக்லி கோ டு ஃப்ளிப்கார்ட். இல்லைனா ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வில் கோ. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்றது அமேசானோட சர்வரை பிஸி பண்ணி விட்ருவாங்க. ஃப்ளிப்கார்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை, பட் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங். தே கேன் டூ இட் பை பாட். அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு மெயில் ஐடி வரும், அதை நீங்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் கிளிக் பண்ணுவீங்க. அது ஆக்சுவலாக ரூட்டட் டு எ சர்வர், உங்களுக்கே தெரியாது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், நீங்கள் அதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த டைம் பீரியடில் there is a busy created in the server, particular server. அதன் மூலமாக அதை ஒழுங்காக அங்கே போய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க போக முடியாது உள்ளாடி. இது பேர் தான் எத்தனை வாட்டி சொல்லி தர்றது. ஓ, சொல்லிட்டேன்ற ஹாப்பியில் இருக்கியா? ஓகே. ஸோ தட்ஸ் அபவுட் தி டினையல் ஆஃப் சர்வீசஸ். அது வந்து காவேரி 2.0 அப்படின்ற ஆப்பில் பண்ணியிருக்காங்க. அது கர்நாடகாவோடது. அது இப்போ இந்தியா வந்து ரொம்ப புவராக இருக்குது. சொத்து பட்டியல், சொத்து ரிலேட்டடான விஷயங்களில் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் டினையல் ஆஃப் சர்வீஸ்னால் என்னது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது மாதிரி எக்ஸசைஸ் சைக்ளோன், இட்ஸ் ரிலேட்டட் டு ஈஜிப்டும் இந்தியாவும் கண்டக்ட் பண்ணக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. டெசர்ட் சைக்ளோன் விச் கண்ட்ரி பார்த்துட்டேன் இல்லையா? அச்சா, இப்படியும் போய் சொல்ல தெரியுமா? இல்லை வரேன், அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. You are so brilliant. Welcome. Okay, so desert cyclone is related to UAE, India. சரி, ஆனுவலாக கண்டக்ட் பண்ணுறேன். இதுவும் வந்து ஆனுவலாக கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். த நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க். இது சொல்ல முடியுமா? எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க் இயர்லி இது கண்டக்ட் பண்ணுவாங்க ரிவ்யூ. நம்ம பேங்க்கு படிச்சிடும் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. அதே மாதிரி ஆர்பிஐயோட கேபிட்டலை பார்க்கக்கூடியது. 2018 பீம் ஜலால் கமிட்டி, பீம் ஜலால் அங்கே ஒரு கமிட்டி இருக்குது. யூனிவர்சல் அக்கௌண்ட் பீம் ஜலால் கமிட்டி. பேங்கிங் ரிவிஷன் முடிச்சாச்சு அப்படிதானா? பீம் ஜலால் கமிட்டி தெரில. சரி, வாழ்த்துக்கள். லிசன். ஸோ பீம் ஜலால் கமிட்டி ரிலேட்டட் டு ஆர்பிஐ. ஆர்பிஐயில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது, எவ்வளோ ஃபண்ட் இருக்குது, எவ்வளோ கேபிட்டல் மெயின்டைன் பண்ணணும், தட் இஸ் அ கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபர், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது சொன்னாங்க 2018. கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐயோட ஓனர். அப்போ அதில் இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் நீட் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு கவர்மெண்ட். ஸோ அது எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது போன வருஷம் மட்டும் ஆர்பிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 2.11 lakh crore 2024. அது மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் 87,416 crore. அது மாதிரி 30,307 crore. 2021 99,122 crore. இது வந்து ரெக்கமெண்டேஷன் பை தி பீம் ஜலால் கமிட்டி. பீம் ஜலால் பேங்கிங் தனியாக ஒன்று பண்ணியிருக்காங்க. இது ஆர்பிஐக்கு 5.5 6.5 வந்து கண்டின்ஜென்சி ரிசர்வ் பஃபர் அது வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ that's about the articles. Now we will move on to the MCQs. The concept of beggar thy neighbor policies is in the news due to the involvement of major economies. Options are A, policies to control minimize pollutions of the ocean. Option B, policies aimed at benefiting one country at the expense of others. C option,
policies avoiding wars and conflicts between nations. Fourth option, policies focus on increasing foreign investment in the country. Already in the question irundhucho. Question number 2. With reference to the International Criminal Court, consider the following statements. Statement number 1, it is the only permanent international criminal tribunal. Statement number 2, it was established by Rome Statute. Option C, India is a member of the ICC. So how many of the statements given above are correct? Question number 3. With reference to the debt market in the economy, consider the following statements. Statement number 1, it is the market where fixed income securities of various types and features are issued and traded. Statement number 2, it can be issued by commercial entities like financial institutions. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, Aquarian is a joint military exercise between which one of the following countries? Question number 5. With reference to the debt to GDP ratio in India, which of the following statements are correct? Options. Statement number 1. For the central government, the ratio of debt GDP 67.1% in 2024-25. Statement number 2, Encasing Committee recommended debt to GDP ratio for center with 40% limit. Select the correct answer using the code given below. So that's all. Now we will see the answers. Question number 1, answer is D. Question number 2, answer is B. Question number 3, answer is D. Question number 4, answer is C. Question number 5, answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.